எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. இது ஓஷோ சாஸ்வதம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓஷோ அவரோட கம்யூனை பத்தி சொல்லும்போது சொல்லுவார், கம்யூன் எல்லாருக்குமானது, ஒருத்தருடைய தனிப்பட்டது இல்லை, ஆனா ஒவ்வொருத்தருக்குமானது அப்படின்னு சொல்லுவார். அது அது முதல்ல கேட்கும்போது ஓஷோ கம்யூனில் நான் இருக்கும்போது அது கேட்டப்போ எனக்கு குழப்பமா இருந்தது. ஆனா இப்போ இங்க இது நடக்கும்போது, நான் நடக்கும்போது இல்லை, ஐ நோட் அண்டர்லைன் த பாயிண்ட், இது நடக்கும்போது எனக்கு தெரியுது இது ஓஷோ கம்யூன் அப்படிங்கிறது எல்லாருக்குமானது, ஒவ்வொருத்தருக்குமானது. அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை, இன்டென்ஷனை அவங்க எல்லாருமே இதுக்குள்ள செலுத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அவங்க எதில் சிறப்பாக இருப்பாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அதை இங்கே கொடுக்கறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எல்லாரும் செயல்படுறாங்க. இப்படி இந்த 14 வருஷமா 15 வருஷமா இந்த ஓஷோ மிஸ்டிக் ரோஸ் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு இது ஓஷோ கம்யூன் தான், அவர் தான் நடத்துறாரு. பட் இருந்தாலும் அது நடக்குது, அதை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அதை சிறப்பாக கொண்டு போறதில்ல. இங்கே வாழ்கிற ஓஷோ கம்யூனில் வாழ்கிற, இதை பார்ட்டிசிபேட் பண்ணுற, இதை கொண்டாடுற ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இதில் சிறப்பாக இருக்கு. இது ஒவ்வொருத்தரும் இப்போ நான் தனிப்பட்டு ஒவ்வொருத்தரையாக கிட்டத்தட்ட சொல்லலாம், ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனாலும் சுவாமி நிர்தோஷ் கூட உறுதுணையாக நின்று ஒரு மகனா, ஒரு நண்பனா, ஒரு காவலனா, ஒரு வழிகாட்டியா, தெளிவான முடிவெடுக்கிற நேரங்களில் கூட நின்று அவனுடைய ஆலோசனைகளை சொல்லும் போதும், வன்னியா மேடம் வெளியில் இருக்கிற அத்தனை பேர் கூடயும் கொள்கை பரப்பு செயலாளராக, ஓஷோ கம்யூனோட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த அத்தனை பேரையும் கம்யூனுக்கு வாங்க, மெடிடேஷன் பண்ண வாங்க, இதுக்கு வாங்க, அதுக்கு வாங்கன்னு அத்தனை பேர் கூடயும் அவங்களோட பேசி அவங்கள வர சொல்கிறதாகட்டும், வர்றவங்கள வந்தவங்களை யாருமே கம்யூனுக்கு வர்றவங்க யாரும் வெளியில் போயிடக்கூடாது, எல்லாரும் மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறோட இன்டென்ஷனோட செயல்படுற சுவாமி நியூ நாராயணாகட்டும், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் கூடயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு சைலண்டாக செய்கிற தீரேந்திராவாகட்டும், எல்லாத்துக்கும் மேலே எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்பான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு நான் வாயார மனமாற கண்ணீர் மல்கி நன்றியோடு ஒரு ஜீவன் என் வீரா அப்சல்யூட். அவனை பத்தி சொல்லும்போது நான் இதுக்கெல்லாம் என்ன தகுதி எனக்கு இருக்குன்னு நினைச்சுக்குவேன் நான். ஆனா அது எனக்காக வந்தவன் இல்லை, அவன் ஓஷோக்காக செய்ய. அதனால அது ஸோ நைஸ். ஸோ அவன் இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா இது சூப்பரா போயிட்டு இருக்குது. இங்க இருந்து இவங்களை நடத்துறவங்களை தவிர என்னோட டாக்டர் இன்லா, என் மருமக மைதிலி, பிரேம் மைதிலி, ராயபுரத்துல இருந்தே வேற இதை நடத்துவாங்க. என்ன பண்ணீங்கம்மா, என்ன பண்றீங்க, எப்படி பண்றீங்க, ஏன் பண்றீங்க, இதை பண்றீங்களா, இப்படி பண்ணுங்க, இதை மறந்துடாதீங்க அப்படின்னு எல்லாமே வழித்துணை நடத்துவாங்க. ஒரு பிளம்பிங் செய்யணும், ஒரு எலக்ட்ரிக்கல் செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரணும் அப்படின்னா சாகர் வாடா அப்படின்னா உடனே வருவான். ஏன் என்னை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லாமல் கூட நிற்பான். வேறு 2 வருஷமாக தான் வந்துட்டுருக்கான் கம்பீர. ஆனால் ரொம்ப வருஷம் பழகினவனாட்டம் அவனுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சூப்பராக சிறப்பாக போயிட்டுருக்குது. தஞ்சாவூர் காரின்னு சொல்லுவார் அப்பா. தஞ்சாவூர் காரின்னு சொன்னால் தான் அப்பாவுக்கு புரியும். அந்த மாதிரி உச்சவா இந்த சின்னம்மா அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. கம்யூனு கலக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த மிஸ்டிக் ரோஸ் நடைபெறது சூப்பராக நடைபெறதுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க பங்களிப்பை கொடுத்து அவங்க வகையில் இதை நிறைவேற்றதுக்கு ரொம்ப நன்றி.